பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் கோல் தேர்ட் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் ரெகுலர் பிரீமியம், யூனிட் லிங்க், லிமிடெட் பிரீமியம் அண்ட் சிங்கிள் பிரீமியம் பேமெண்ட் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வித் ரிட்டர்ன் என்ஹான்சர் மூலியமாக நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் 5 இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் 17 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ப்ரீமியம் ரெடியூஸ் பண்ணவும் இல்லை உங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்மை சேஞ்ச் பண்ண கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ப்ரிவலண்ட் டேக்ஸ் லாஸ் படி இல்லை டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் லாயல்ட்டி பெனிஃபிட்ஸ்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் 17 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி இது ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால இதில் நிறைய வேரியஸ் சார்ஜஸ்மே நம்ம ப்ரீமியம் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. லைக் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மிஸ்செலனஸ் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்குது. ஸோ ஒரு யூலிப் பாலிசியில் இந்த மாதிரி சார்ஜஸ் டிடக்ட் பண்ணுறது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரி பாலிசியில் அதுவும் எஸ்பெஷலி இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாகவே சார்ஜஸ் டிடக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ எதுக்கு டிடக்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்கிறது அந்த டிரான்ஸ்பரன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஆன் த அதர் ஹேண்ட் இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மற்ற மார்க்கெட் லிங்க்ட் இல்லை ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மினிமல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் சார்ஜஸ் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ஆப்ஷனாக இல்லை. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாயல்ட்டி பெனிஃபிட்ஸை சிஸ்டமேட்டிக் பார்ஷியல் வித்ட்ராவல் ஆப்ஷன் மூலிமா பீரியாடிக்கல் மணி பேக்ஸாக கூட நீங்கள் டேக் அவுட் பண்ணலாம். அண்ட் டாப் அப் ப்ரீமியம்ஸை எனி டைம் நீங்கள் பே பண்ணலாம் எக்ஸப்ட் டியூரிங் த லாஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு உங்கள் யூனிட்ஸை நீங்கள் எனி டைம் ஸ்விட்ச் பண்ணலாம் சப்போஸ் இன்வெஸ்டார் செலக்டபிள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. அண்ட் எனி பாலிசி ஆனிவர்சரியில் ஏதாவது இந்த நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிலேருந்து நீங்கள் ஸ்விட்ச் அவுட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய ப்ரீமியம் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை ஆல்டர் பண்ணிக்கவும் அவங்க அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி இந்த பாலிசியில் அவைலபிளாக இல்லை. அண்ட் ஆல்சோ அசட் அலோகேஷன் இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் ரிப்பிட்டேட்டிவாக தான் நமக்கு தெரியுது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஏன்னா அவங்க டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கல. ஏன்னா அப்போ வந்து ஒரு 100 rupees டிடக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் 10 years அந்த 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா வேற வேல்யூ கிடைச்சிருக்கும். பட் அவங்க அதே 100 rupees நம்ம கை கொடுக்கறதுனால அந்த டைம் வேல்யூன்றது we lose it. And also இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா எந்த விதமான லிக்விடிட்டி கிடையாது for the first 5 years. ஸோ ஃபர்ஸ்ட் 5 yearsக்கு லிக்விடிட்டி இல்லை, லாக்டின்னாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இப்போ இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு இன்னொரு கொஞ்சம் இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ கேல்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் 20 yearsக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெல்த் வேரியன்ட் பாலிசியில். அண்ட் ஆனுவல் ப்ரீமியமாக அவங்க 1 lakh கட்டுறாங்க ஃபார் அ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ஆஃப் 10 years. சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs. ஸோ இப்போ நம்ம இந்த கேஷ் ஃப்ளோவில் எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 and 8% per annumல. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு தான், கேரண்டீட் கிடையாது. இவ்வளோ தான் இதில் வந்து பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இந்த பாலிசி ஒரு யூனிட் லிங்க் பாலிசி, மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ரீமியம் வந்து பாலிசி ஹோல்டர் ரெகுலராக வந்து பே பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த 10th year வந்து ஒரு ரிட்டர்ன் ஆஃப் அலோகேஷன் சார்ஜஸ் கிடைக்கும். And also at the end of 10th year அவருக்கு ஃபண்ட் பூஸ்டர்ஸும் கிடைக்கும். அண்ட் பாலிசி டேர்ம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பூஸ்டர், ரிட்டர்ன் ஆஃப் மொர்டாலிட்டி சார்ஜஸ் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டேப்லர் காலமில் டிபிக்ட் பண்ணியிருக்க கேஷ் ஃப்ளோ படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IRR வந்து 4% சினாரியோவில் 2.34% வருது, 8% சினாரியோவில் 6.21% தான் வருது. இது நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து இவ்வளோ லாங் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ரேட்டோட அதிகமாக ரிட்டர்ன் வரும் அப்படின்றதுனால தான். பட் இது மோர் ஓவர் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்கான ரிட்டர்ன் தான் பெஸ்ட் கேஸ் சினாரியோலையுமே கம்பேரிட்டிவ்லி கொடுத்துருக்கு. ஸோ
இதை பார்க்கும்போது இந்த ரிட்டர்ன் வந்து அந்த அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை எஃபெக்டிவ்லி அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இது கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இன்னும் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக எஃபிஷியண்டாக அவுட்கம்ஸ் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பஜாஜ் பாலிசியில் ஒரு பண்டில் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸோ எங்கள் லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம் வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 10 lakhs. இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8,800 தான். பஜாஜ் பாலிசியில் நம்ம 1 lakh கிட்ட கட்டணும். அப்போ இங்கே எவ்வளோ சேவ் பண்ண முடியுது? 91,200 rupees ஆனுவலி நம்மளால சேவ் பண்ண முடியுது. இதோட பாலிசி டேர்மும் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஸோ பஜாஜ் பாலிசியோட சிமிலர் மெட்ரிக்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஃபார் மோர் ஃபேர் கம்பேரிசன். ஸோ இதுலேருந்து சேவ் பண்ண இந்த சர்ப்ளஸை நம்மளுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இந்த எக்ஸாம்பிள் சினாரியோவில் நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜ் பாலிசி, அது வந்து மார்க்கெட் லிங்க் பாலிசியாக இருக்கிறதுனால ரிஸ்க் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்மளும் ஒரு மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் இங்கே எடுத்திருக்கோம் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இனிஷியலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸுமே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் நம்ம ரிடீம் பண்ணும்போது இந்த யூனிட்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் வேல்யூவில் கால்குலேட் பண்ணுறோம் அட் த எண்ட் ஆஃப் 20 years. ஸோ இந்த டேப்லர் காலமில் இந்த கேஷ் ஃப்ளோ பேட்டர்னை வந்து பஜாஜ் பாலிசியோட 8% சினாரியோட நம்ம அலைன் பண்ணியிருக்கோம் ஃபார் மோர் ஃபேர் கம்பேரிசன். ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IRR 10.64% வருது. இது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியட் வித்ட்ராவல்ஸ் அண்ட் இன்னும் இந்த ஃபண்டை இன்னும் க்ரோ பண்ண விட்டோம்னா இதை விட ஹையர் ரிட்டர்ன்ஸும் நமக்கு லாங் டேர்மில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக லைஃப் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இந்த எக்ஸாம்பிள் மூலியமாக என்ன தெரியுதுன்னா ஒரு ஆப்டிமல் அப்ரோச் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பஜாஜ் பாலிசியை கம்பேர் பண்ணால் இதில் இன்னும் சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி கிடைக்குது. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் கோல் தேர்ட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு டிப்பிக்கல் யூலிப் மற்ற மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி கிடையாது. இதில் ஆக்சுவலி ரிட்டர்ன் பண்ணுறாங்க சார்ஜஸ், ஃபண்ட் பூஸ்டர்ஸ் கிடைக்குது பாலிசி டேர்மில். ஆனால் இந்த அப்ரோச் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் சார்ஜஸ், ஹை ஏஜென்ட் கமிஷன் அண்ட் இந்த மாதிரி காம்பவுண்டிங்கோட இன்டர்ஃபியர் பண்ணுறது தான் இதோட டிமினிஷ்ட் ரிட்டர்ன்ஸ்க்கு ஆக்சுவல் ரீசன். ஏன்னா இந்த பிளானோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லை. ஸோ லாங் டேர்ம் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு இது எஃபெக்டிவ்லி எய்ட் பண்ணும் இந்த பாலிசி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பண்டில் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டோன் பியூர் டேர்ம் இன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை லைஃப் கவரேஜ்க்காக எடுக்கலாம். அதில் ப்ரீமியம் உங்களுக்கு இன்னும் அஃபோர்டபுளாகவே இருக்கும் ஃபார் ஈவன் அ ஹையர் கவரேஜ். அண்ட் ஆல்சோ உங்கள் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் டைம் ஹாரிசான் படி இந்த சர்ப்ளஸை நீங்கள் இதில் சேவ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ரொபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரூஷியலாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.